எந்திரச்சதுல இருந்து அடுப்படிக்கலையே தான் நோண்டிக்கிட்டே கிடப்பா. ஆனா மத்தியான சாப்பாடு கஞ்சி பச்சை மிளகா. என்ன செய்யறது, அவங்க தலையெழுத்துல எழுதுன மருமக தானே கிடைக்கும். 6 மணிக்கு எந்திரிச்சு முனியசாமி கடையில டீய வாங்கி குடிச்சேன். சரி வீட்லயும் டீய போட்டுருப்பாளே, எனக்கு கொஞ்சம் டீய தாடின்னு கேட்டா சுடுதண்ணி வேணா இருக்கு மூஞ்சில ஊத்தவான்னு கேக்குறா. என்னத்த செய்ய, யாராருக்கு எப்படி அமையணும்னு இருக்கு அப்படித்தானே அமையும். வருத்தப்படாத செல்லத்தாயி, எல்லாம் ஒரு நாள் மாறும். ஆமா, என்னத்த மாற போகுதோ. சரி முனியம்மா, நான் கிளம்புறேன். அட இரு செல்லத்தாயி, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் மருமக வேலைக்கு கிளம்பிடுவா. உன் மருமகளும் 100 நாள் வேலைக்கு கிளம்பிடுவா. நீனும் வீட்ல மொட்டு தானே கிடப்ப. எங்ககிட்ட இருந்தா பேசிக்கிட்டு இருக்கலாம்ல. இல்ல முனியம்மா, இன்னும் காலை சாப்பாடு சாப்பிடல. போய் சாப்பிட்டு உடனே ஓடியாந்துறேன். காலை சாப்பாடு இங்கே சாப்பிட வேண்டியதானே. காலை சாப்பாடு சாப்பிட்டா மத்தியான சாப்பாடு தர மாட்டீல. எங்க வீட்ல போய் காலை சாப்பாடு முடிச்சிட்டு மத்தியானம் உங்க வீட்ல சாப்பிட்டுக்கிறேன். இல்ல முனியம்மா, என் மருமக சுடு கஞ்சி ஆற வச்சுக்கிட்டு இருந்தா போய் குடிக்காட்டி அதுக்கு 2 கிளி விடுவா. சரி முனியம்மா, போயிட்டு மத்தியானம் போல வாரேன், வந்து நாடகம் பாப்போம். சரி செல்லத்தாயி. செல்லத்தாயி மத்தியானம் வந்தா பேசிக்கிட்டே நாடகம் பார்க்கலாம். பொழுது போறதே தெரியாது. எம்மா எம்மா, என்னது ராதிகா குரல் மாதிரி இருக்கு. நேத்து சாயந்தரம் தானே வீட்டுக்கு போனா. எம்மா இருக்கி அம்மா. மக்களே, ராதிகா அம்மா உள்ளக்க தாமா இருக்கேன், வாமா. எம்மா எம்மா. அம்மாடி ராதிகா, ஏம்மா அழுகுற? என்னதே சொல்ல, என்னதே சொல்ல. தாத்தே, என் செல்லம் மக காலங்காத்தாலேயே வந்து அழுதுகிட்டு கிடக்காளே. என்ன விஷயம்னு தெரியலையே. மக்கா, ராதிகா மக்கா, என்னம்மா ஆச்சு? அம்மா. மக்களே, ராதிகா என்னம்மா ஆச்சு? ஏன் அழுகுற? சொல்லுமா அம்மாட்ட. அம்மாடி, அழுகுறத நிறுத்திட்டு என்னாச்சுன்னு சொல்லுமா. மாப்பிள்ளை எதுவும் திட்டுனாங்களா? நேத்து நைட்டு தானே மாப்பிள்ளை வந்து உன்னை கூட்டிட்டு போனாங்க. அதுக்குள்ள என்னம்மா ஆச்சு? சொல்லுமா ராதிகா. எல்லாத்துக்கும் காரணம் என் மாமியார் தான்மா. மாமியார் கிளவினால தான் நான் திரும்பி இங்க வந்துட்டேன். என்ன மக்கா சொல்ற? எல்லாத்துக்கும் காரணம் உன் மாமியாரா? என்னாச்சுமா? என் மாமியார் என்னை போட்டு கொடுமையா படுத்துறாங்கம்மா. 5 மணிக்கு எந்திரிக்கணுமா. 5 மணிக்கு நான் எந்திரிச்சு என்னமா செய்ய போறேன்? நீயே சொல்லுமா. நான் எந்த காலத்துலமா 5 மணிக்கு எந்திரிச்சேன்? நான் எந்திரிக்கிறது 9 மணி 10 மணி. ஆனா அவங்க 5:30 மணிக்கே எந்திரின்னு சொல்லி என்னை முசப்படுத்துறாங்கம்மா. நானும் சரி மாமியார் பேச்ச கேட்காம இருக்க கூடாதுன்னு சொல்லி அலாரம்லாம் வச்சேம்மா. ஆனா எந்திரிக்க முடியலம்மா. நான் 8 மணிக்கு எந்திரிச்சேன். 8 மணிக்கு எந்திரிச்சதுக்கு என் மாமியார் கிளியா கிளிக்குதுமா. என் வீட்டுக்காரரு வேலைக்கு 7:30 மணிக்கே போயிருவாருமா. அவருக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்கலன்னு சொல்லி என்ன கிளியா கிளிக்குது. என் மாமியார் 4 மணிக்கே எந்திரிச்சிருதுமா. அது சாப்பாடு செஞ்சு கொடுக்க வேண்டியதானே. நான் தான் செஞ்சு கொடுக்கணுமா? உன் மாமியார் கறி திமிரு பிடிச்சவனே. மருமையன் இல்லாத நேரத்துல உன்னைய போட்டு என்ன கொடுமைப்படுத்தி இருக்கா? உன் மாமியார் கறி தான் வெள்ளனத்துல எந்திரிக்கிறான்னு சொல்றீல. அவ எந்திரிச்சு வேலையை பார்க்க வேண்டியதானே. எந்திரிச்சு உட்காந்து என்ன தியானமா பண்ணிக்கிட்டு கிடக்கா? யாச மக, அரும மக, செல்ல மகதையே வேலை பார்க்கணுமா? நான் காலையில 8 மணி 9 மணிக்கு எந்திரிச்சாலும் நான் தான் காபி போட்டு கொடுக்கணுமாம்மா. எனக்கே ஒரு ஆள் காபி போட்டு கொடுக்கணும். நான் போய் அவங்களுக்கு காபி போட்டு கொடுக்க முடியுமாம்மா? நான் அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிச்சு என் மாமியாருக்கு காப்பியை போட்டு கொடுத்தாலும் ஜீனி இல்ல, டிக்காசனி இல்ல, உன் மூஞ்சி மாதிரியே இருக்குன்னு சொல்றாங்கம்மா. என் மாமியார் தான் கோழி கூவுறதுக்கு முன்னாடியே எந்திரிச்சு உட்காந்துருக்குல. எனக்கும் அதுக்கும் சேர்த்து காப்பியை போட்டு கொடுக்கலாம்லம்மா. ஒண்ணுமே செய்ய மாட்டேங்குதுமா. நான் போடுற காப்பில ஜீனி இல்ல, டிக்காசனி இல்லன்னு சொல்லி எண்ணெயவே கிழிச்சிட்டு மடக்கு மடக்குன்னு குடிச்சிட்டு அதே இலக்குல கப்பை வச்சுட்டு போயிருதுமா. நான் தான் அந்த கப்பையை எடுத்து விளக்கி வைக்கணுமா. ஏமா, மருமகளா இருந்தா நான் மட்டும்தான் வேலை பார்க்கணுமாம்மா. என் மாமியாரும் வேலை பார்க்க கூடாதா? நானும் அதுவும் வேலையை ஷேர் பண்ணி பார்த்தா தானே வேலை சீக்கிரமா முடியும். என்னைய மட்டுமே எல்லா வேலையும் பார்க்க சொல்றாங்கம்மா. ஓ மாமியாருக்கு கொழுப்பு அதிகமாத்தையே வச்சு போய் இருக்கு. கொழுப்பை கரைக்கணும்னா உன் மாமியாருக்கு ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது. அம்மா என்னம்மா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையம்மா. அட கூறு கட்டவளே, என் மகளா இருந்துகிட்டு ஒரு இளவு உனக்கு தெரியாதடி. உன் மாமியாருக்கு சும்மாவே சுகர் ஏறி போய் கிடக்கு. தினமும் பாயாசத்தை வச்சு வச்சு குடிடி. அத குடிச்சிட்டு உன் மாமியார் பரலோகம் போய் சேரட்டும். அம்மா நீ சொல்றதும் சரிதாம்மா. ஆனா என் மாமியாருக்கு பாயாசமே பிடிக்காது. சரி மக்கா ராதிகா, கவலைப்படாத. என் செல்ல மகளை போட்டு என்னமா வேலை வாங்கி இருக்கா? மருமையன் வரட்டும். மருமையன் வந்த பின்னாடி அவங்க அம்மாவை பத்தி
2-3 நாள் தங்கி இருந்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஏமாக்கா ராதிகா 2-3 நாள் தங்கணும்? 2 மாசம் தங்கு இல்ல 2 வருஷம் கூட தங்கு. பொண்ணு யார் மக்கா கேள்வி கேட்க போறா? உன் வீடு. என் பிறந்த மகளுக்கு இல்லாத வீடு என்ன வீடு? சரிம்மா. இது என்ன ராதிகா வந்து உட்காந்து கிடக்கா? நேத்து சாயந்தரம் தானே அவ மாமியார் வீட்டுக்கு போனா. எத்தே என்ன? எத்தே சாப்பாடும் செஞ்சு வீட்டு வேலை எல்லாம் முடிச்சிட்டேன் தே, நான் வேலைக்கு கிளம்புறேன். அப்படியா? சரி, என் மக ராதிகா வந்திருக்கா பாரு. வாமா ராதிகா. என்னம்மா நேத்து சாயந்தரம் தானே உங்க வீட்டுக்கு போனேன், என்னாச்சு? ஏன் உன் முகம்லாம் வாடி போயிருக்கு? அண்ணி அது வந்து ராதிகா நீ இருமா, அம்மா சொல்றேன். அது வந்து மருமகளே, என் மகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறப்ப நிறைய நகை பணம் பாத்திரங்க சீரு சீராட்டி எல்லாம் தான் வாங்கி கொடுத்தோம். என்ன இந்த அம்மா பழைய கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க? என்னன்னு தெரியலையே. என் மகளுக்கு ஏசி ஒண்ணுதேன் கொடுக்கல, அது வேணும்னு என் மகளை போட்டு மாமியார் கொடுமை படுத்துறாங்களாம். அம்மா என்னம்மா? இருமா ராதிகா, உன் மாமியார் கேட்ட விஷயத்தை உன் அண்ணிக்காரிக்கிட்டையும் உன் அண்ணன்கிட்டையும் சொல்ல வேணாமா? என்னம்மா ராதிகா, ஏன் உன் மாமியார் இப்படி இருக்காங்க? கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் ஆயிருச்சு, இப்ப என்னமோ ஏசி கொடுக்கலன்னு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்களா? நாங்களே ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமா. உங்க அண்ணே ஒரு வேலையில நிரந்தரமா இருக்கவே மாட்டாங்க. இப்பதான் ஒரு வாரமா ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்க. அங்க இன்னும் சம்பளம் கூட இன்னும் வாங்கலமா. நானும் 100 நாள் வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்கேன். இப்ப வந்து உன் மாமியார் ஏசி வேணும்னு கேட்டா நாங்க என்னமா செய்யறது? அண்ணி எனக்கு தெரியாத அண்ணி, நீங்களும் கஷ்டப்படத்தான் செய்யறீங்க. ஆனா என் மாமியார்காரி ஒவ்வொரு நாளும் என்னை குத்தி குத்தி பேசிக்கிட்டு இருக்கா அண்ணி. என் மகளுக்கு என்ன நடிக்க வா சொல்லி தரனே? நான் ஒரு கோடு ஓட்ட என் மக ரோடே போட்ற மாட்டா. பாத்தீங்களா அம்மா என்னம்மா கதை சொல்றாங்கன்னு? உன் மருமக ரொம்ப தெளிவுதாம்மா. ஆமாண்டி, அவ 100 நாள் வேலைக்கு போய் கையில காசு நல்லா பொறலுது. நீ இங்கேயே இருந்து ஏசிய வாங்கிட்டு போற வேலையை பாரு ராதிகா. சரிம்மா. எத்தே எனக்கு வேற வேலைக்கு லேட் ஆகிக்கிட்டு இருக்குதே. சரி நான் போயிட்டு வரேன். என்ன மருமகளே, என் மக ஊர்ல இருந்து வந்திருக்கா, நீ என்னமோ வேலைக்கு போறேன்னு சுடுதண்ணி கால்ல ஊத்திட்டு பறந்துக்கிட்டு கிடக்க. போய் இட்லி தோசை ஏதாச்சும் சுட்டு கொண்டு வந்து குடு மருமகளே. ஆமா, இவங்க மக 2 வருஷம் சென்று இப்பதான் வீட்டுக்கு வந்திருக்கு. விழுந்து விழுந்து கவனிக்கிறதுக்கு நிமிஷத்துக்கு ஒரு தாட்டி வந்துடுறா. என் மக ராதிகா என்னம்மா துரும்ப இளைச்சு போயிருக்கா. என்னது துரும்ப இளைச்சு போயிருக்காளா? இப்பதான் 2 சுத்து பெருத்து போயிருக்கா. ஒரு சட்டி சோத்து பானையே ஒரு ஆளாவே தின்னு தீத்துருவா. இவ என்னமோ துரும்ப இளைச்சு போயிருக்கலாம்ல. அம்மாடி மருமகளே, வேலைக்கெல்லாம் போக வேணாமா? 2-3 நாள் லீவ போடு. என் மகளை நல்லா கவனிமா, நல்லத பலத செஞ்சு கொடு, நல்ல உடம்ப தேத்தி விடுமா. ஏத்தே என்னமோ கவர்மெண்ட் வேலை மாதிரி லீவ போடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அவங்களே ஆடிக்கு ஒரு தாட்டியும் அமாவாசைக்கு ஒரு தாட்டியும் தான் வேலை வைக்கிறாங்க. அதுலயும் லீவ போட்டா நீ வீட்லயே இருமான்னு சொல்லி வேலையை விட்டு தூக்கிடுவாங்க. தே அம்மா அண்ணி வேலைக்கு போகட்டுமா? அதான் எல்லாம் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, நம்ம எடுத்து போட்டு சாப்பிட்டுக்குறோம். அப்படியா சொல்ற ராதிகா? சரிமா, சரி வேலைக்கு போ. நாளையில இருந்து லீவ போட்டு என் மக எத்தனை நாள் இந்த வீட்ல இருக்காளோ அத்தனை நாள் லீவ போட்டுட்டு வீட்லயே இரு. உங்க மக வருஷம் பூரா இந்த வீட்ல தான் இருக்கா. அத்தனை நாள் லீவ போட முடியுமா? நான் வேலைக்கு போனாத்தேன் ஒரு 100-200 என் கையில தங்கும். அது இந்த கிளடிக்கு பிடிக்காதே. அண்ணி உங்களுக்கு வேலைக்கு லேட் ஆகுதுல அண்ணி, நீங்க போயிட்டு வாங்க. வரப்ப பொரி உருண்டை வாங்கிட்டு வாங்க அண்ணி. பொரி உருண்டை வேணுமாம்ல? பொரி உருண்டை. சரி மராதிகா, நான் போயிட்டு வரேன். சரி அண்ணி. கழுத வயசாச்சு, இப்ப போய் பொரி உருண்டை வேணுமாம்ல? பொரி உருண்டை. ஏமக்கா ராதிகா சாப்பிடுறியாமா? ஆமாம்மா, லைட்டா பசிக்கிற மாதிரி தான் இருக்கு. வாங்கம்மா போய் சாப்பிடுவோம். ஆஹா, அம்மா வீட்டுக்கு வந்தாலே இப்படி சோபால படுத்துக்கிட்டு செல்ல நோண்டறது என்ன சந்தோஷமா இருக்கு. என் மாமியார் வீட்ல செல்ல எடுத்தாலே என் மாமியாருக்கு கோவம் அப்படி வரும். என் மாமியாருக்கு எந்த நேரம் பார்த்தாலும் வேலை தான் செஞ்சுக்கிட்டு இருந்தா தான் அதுக்கு பிடிக்கும். எனக்கு செல்ல பார்க்கத்தானே ரொம்ப பிடிக்கும். ட்ரெண்டிங் சாங் பாப்போம். லல்லல்லலா லலா லல்லல்லலா லலா 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 லல்லல்லலா லலா லலா. ஏமக்கா ராதிகா, ராதிகா அம்மாடி
சாப்பாடு வைக்காம இருக்காங்க? என்னப்பா தம்பி தட்டைய வெறுக்க வெறுக்க பாத்துக்கிட்டு இருக்க? அம்மா சாரிம்மா, இன்னும் உங்களுக்கு சாப்பாடு வைக்காம இருக்காங்க. பேரர் பேரர். எப்பா எங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சாங்கப்பா, நாங்க வலிச்சு சாப்பிட்டோம். என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு சிக்கன் பிரியாணி வச்சாங்களா? ஆனா தட்டை பார்த்தா கழுவுன தட்டு மாதிரில இருக்கு. அந்த அளவுக்கு நாங்க வலிச்சு தின்றுக்கோம். கொஞ்சம் விட்டு இருந்த இந்த பீங்கான் தட்டையும் சேர்த்து முழுங்கிருப்பாங்க போலயே. பீங்கான் தட்டுனால விட்டு வச்சிருக்காங்க. இதுவே இலையில போட்டிருந்தா இலையும் சேர்த்து சாப்பிட்டுருப்பாங்க. தம்பி நானும் எத்தனையோ ஹோட்டல்ல பிரியாணி சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஆனா உங்க ஹோட்டல்ல சாப்பிட்ட பிரியாணி அம்புட்டு ருசி நாக்குலயே நிக்குது. ஓ அப்படியாம்மா? சரிம்மா சரிம்மா. வேற எதுவும் வேணுமா? போது போ, இதுவே நிறைய திருப்தியா சாப்பிட்டாச்சு. அடுத்த வாட்டி வந்து நிறைய சாப்பிட்டுக்கிறோம். ஆமாண்ணே, இனிமே ஞாயிற்றுக்கிழமை எங்க வீட்ல கறி குழம்பு கறி பிரியாணி எல்லாம் வைக்க மாட்டோம். இந்த ஹோட்டல்ல தான் வந்து சாப்பிடுவோம். அம்புட்டு ருசி. ஓ அப்படியாம்மா? ஞாயிற்றுக்கிழமை நாங்க ஸ்பெஷலா போடுவோமா? சிக்கன் பிரியாணி போடுவோம், மட்டன் பிரியாணி போடுவோம், பிரான் பிரியாணி போடுவோம், நண்டு பிரியாணி போடுவோம், எல்லாமே போடுவோமா. அன்னைக்கு வந்து சாப்பிடுங்க, இதோட டேஸ்டா இருக்கும். ஓ அப்படியாண்ணே, இவ்வளவு வெரைட்டி போடுவீங்களா? ஆமாமா, அதுலயும் நண்டு சதையை நோண்டி அப்படியே ஆம்லேட் போடுவோம் பாரு, அம்புட்டு ருசியா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிட்டு பாருமா. ஓ சரிண்ணே, கண்டிப்பா வந்து சாப்பிடுறேன். சரி போ, நாங்க ரெண்டு பேரும் சாப்பிட்ட பிரியாணிக்கு காசு எம்புட்டு? பார்க்க நல்ல வசதியான இடமா இருக்கு, நல்லா திங்கிறாங்க. அப்ப நம்மளுக்கு பில்லையும் கட்டிட்டு டிப்ஸும் நிறைய கொடுப்பாங்க போல இருக்கு. இந்தாங்க பில்லு. அம்மாடி ராதிகா, காசு எம்புட்டு வந்திருக்கு? அம்மா எம்புட்டு காசு வந்தா நம்மளுக்கு என்னம்மா? நம்மள பில்லு கட்ட போறோம், அண்ணி தான் கட்ட போறாங்க. செத்த இருமா, அன்னிக்கு போனை போட்டு கூகுள் பேல காசை போட சொல்லுவோம். என்னடி ராதிகா காதுலயே போனை வச்சுக்கிட்டு இருக்க? உன் அண்ணி கறிக்க பேசடி. இருமா செத்த. நீங்கள் அழைக்கும் வாடிக்கையாளர் எண் தற்போது சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளது. நீங்கள் லைனில் காத்திருக்கலாம், இல்லை பின்னர் அழைக்கலாம். என்னடி ராதிகா, உன் அண்ணி கறிட்ட பேசாம வாயான்னு திறந்து வச்சிருக்கறவ பேசடி. அம்மா அம்மா. என்னடி? அம்மா அண்ணியோட போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கம்மா. என்னடி சொல்ற? உன் அண்ணி கறிக்க போன் போக மாட்டேங்குதா? ஏடி திரும்பி நல்லா அடிடி. அம்மா அடிச்சிட்டு தானே இருக்கேன், செல்லு சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கம்மா. என்னாச்சுமா? அது ஒண்ணு இல்லப்பா, என் மருமகட்ட என் மக பேசிக்கிட்டு இருக்கா. டிய ராதிகா, உன் அண்ணிக்காரி செல்லுக்கு அடிக்கிறத விட்டுவிட்டு உன் அண்ணன்காரனுக்கு அடிடி. அம்மா அண்ணி எங்க செல்லு எடுத்துட்டு போனாங்க? வீட்ல தானே கிடக்கு செல்லு. ஐயோ என்னமாச்சு? என்னாச்சுன்னு சொன்னா தெரியும். அது ஒண்ணு இல்லப்பா, காசை போன் மூலமாவே கட்டலாமாம்ல. அதே என் மருமகக்காரிக்கு அடிச்சிட்டு இருக்கா. மருமக போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கா. என்னம்மா சொல்றீங்க? போனும் சுவிட்ச் ஆஃபா இருக்கா? உங்க மக 10 நிமிஷமா போன் அடிச்சுக்கிட்டு இருக்கு, யாரும் பேசுற மாதிரி தெரியல. நல்ல பிரியாணிய நல்ல மொக்குன்னு மொக்கிவிட்டு என்னமா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க? உங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா காசு குடுக்கற மாதிரி தெரியலையே. நல்லா தின்னுபுட்டு டிமிக்கி விட்டுற ஆளு மாதிரியே தெரியுது. ஏம்மா ஒழுங்கா மரியாதையா காசை கொடுங்கம்மா. இது ஒண்ணு என் வீட்டு ஹோட்டல் கிடையாது, இங்க நான் வேலைதான் பாத்துக்கிட்டு கிடக்கேன். காசை எடுத்து வைமா. பிரியாணியை இந்த போடுறப்பவே எனக்கு தெரியும் இதுக்கெல்லாம் காசு கொடுக்கற லாய்க்கே இல்லேன்னு. என்னமா தின்னு வச்சிருக்குன்னு பாரு, கட்டையே நாட்ட கழுவி வச்சிருக்கு. ஏமா சீக்கிரமா காசை கொடுமா. எவ்வளவு நேரம் நின்றுகிட்டு இருக்கிறது? உன் மக அப்பதான் இருந்து நடிச்சுக்கிட்டு இருக்கு, யாருக்கோ போன போடுறேன்னு. ஃபர்ஸ்ட் அந்த போன்ல பேலன்ஸ் இருக்கான்னு பாருமா. எங்களை ஏமாத்துறதுக்கு என்னென்ன டிமிக்கி வேலை கட்டிக்கிட்டு இருக்கீங்க? ஏம்மா வயசானவங்களா இருக்கீங்க, இப்படி ஏமாத்தி திங்கிறீங்களேமா? அறிவு இல்லையாமா உங்களுக்கு? இப்படி திங்கிறதுக்கு பிச்சை எடுத்து திங்குமா. என்ன நாங்க அப்படிப்பட்ட குடும்பத்துல இருந்து வரலனே. எங்க அண்ணி சாப்பிட்ட காசுக்கு காசு தருவாங்கன்னு சொல்லி நம்பிதான் இங்க வந்து சாப்பிட்டோம். ஆனா எங்க அண்ணி போன் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கு. எப்படித்தான் இப்படி ஏமாத்தி சாப்பிடுறீங்களோ எங்களுக்கு ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அடியா ராதிகா, உன் அண்ணி கறி போன் எடுத்தலடி. அம்மா இல்லம்மா, சுவிட்ச் ஆஃப் தாமா வருது. ஏம்மா ஓவரா நடிக்காதீங்கம்மா. நீங்க எத்தனை முறை போன் பண்ணாலும் சுவிட்ச் ஆஃப் தான் வரும். ஓசியில சாப்பிடுறதுக்கு என்னென்ன டெக்னிக்கல் சொல்லி வந்து சாப்பிடுறாங்க. எப்பப்பா இதுல வேற இந்த அம்மா வேற சொல்லிக்கிறது ஞாயிற்றுக்கிழமை வந்து சாப்பிடுவோம்னு. ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டுட்டு அப்பயும் ராமம் போட்டுட்டு போறதுக்கா? இனிமே இந்த ஹோட்டல் சைடு வந்துடாதம்மா, துரத்தி அடிப்போம். ஏம்மா 2 பேரும் எந்திரிச்சு எங்க முதலாளிய வந்து பாருங்கம்மா, எந்திரிங்க. ஐயோ ராதிகா, உன் புருஷனுக்காவது போன் அடிடி. அம்மா அவருக்கு மாமா போன் அடிக்கிறேன், ஆனா எங்க வீட்டுக்காரர் கோபமா இருக்கறனால போனே எடுக்க மாட்டாருமா. ஐயோ எல்லாரும் சேர்த்து வச்சு நம்மள பழி வாங்குறாங்களே. ஐயோ எனக்கு என்ன பண்றதுனே தெரியலையம்மா. நம்ம சாப்பிட்டதுக்கான பில்லு 2000 வந்திருக்குமா. என்னடி சொல்ற? 2000க்கு நம்ம சாப்பிட்டோம். வாய
வாய சொல்லட்டி சொல்லட்டி நல்லா இருக்கு பிரியாணி, நல்லா இருக்கு பிரியாணி, லெக் பீஸ் நல்லா இருக்குன்னு சொல்லி சொல்லி சாப்பிட்டீங்கல்ல, அப்ப வரத்தையும் செய்யும் 2000. அடியே ராதிகா, இப்ப என்னடி செய்யறது? அம்மா எனக்கு ஒண்ணும் தெரியலையம்மா. ஏம்மா இப்படியே உட்காந்துகிட்டு இருக்க, எந்திரிமா வந்து முதலாளிய வந்து பாருமா. இங்க பாருமா, எங்க முதலாளி சொன்ன மாதிரி மாவை நல்ல நைஸ் அறமா. ஐயோ, எங்க வீட்ல கூட ஒரு வேளை பார்க்க மாட்டேனே, இப்படி மாவரைக்க விட்டு புட்டாளே. ஒழுங்கா வீட்ல கருவாட்டு குழம்பும் பொரிச்ச முட்டையும் இருந்துச்சு, அதை சாப்பிட்டுக்கிட்டு செவனேன்னு வீட்லயே இருந்திருக்கலாம். பிரியாணிக்கு ஆசைப்பட்டு வந்து இப்படி மாவரைக்க விட்டு புட்டாளே. எம்மா, நான் என்னமா பண்ணுவேன்? எல்லாத்துக்கும் உன் மருமக தான் காரணம். நம்மள நல்ல பழிக்கு பழி வாங்கிட்டாங்கோ. அவளுக்கு இருக்கு வீட்ல போய் இருக்கு. எப்படி இந்த மாவை பூரா அரைக்க போறனோ தெரியலையே. ஏம்மா என்னம்மா நொனன்னு பேசிக்கிட்டே இருக்கீங்க, சீக்கிரமா மாவு அரைங்கம்மா. இன்னும் ஒரு அண்டா நிறைய அரிசி ஊறிக்கிட்டு இருக்கு, அதை வேற அரைக்கணும். என்னது, ஒரு அண்டை அரிசி அரைக்கணுமா? ஆமாமா, ஒரு அண்டை அரிசியை அரைச்சிட்டு வடைக்கு உளுந்து ஊற போட்டிருக்காங்க, அதையும் அரைக்கணும். அதை அரைச்சு முடிச்ச பின்னாடி பாத்திரம் ஒரு செம நிறைய குமிஞ்சு போய் கிடக்குமா, அதையும் கழுவி போடணும். என்னப்பா சொல்ற? இம்புட்டு வேலையுமா பார்க்கணும்? ஆமாம்மா, 2000க்கு பிரியாணி நல்ல சாப்பிட்டீங்கல்ல, அப்ப அரைக்கத்தேன் வேணும், வேலை செய்யத்தேன் வேணும். சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரமா வேலையை பாருங்கம்மா.